வெரி குட். டேய், அவன் கையில தீப்பெட்டியை குடுறா. டேய், உன்கிட்ட தான் சொல்றேன். அதான் பெட்ரோலை ஊத்திட்டியே, கொளுத்தி போடு. என்ன யோசிக்கிற? அப்போ நீ அவங்க பக்கம் தான் இருக்கேன்னு ஒத்துக்கிறியா? இல்ல மேடம். அப்புறம் என்னடா யோசிக்கிற? கொளுத்து. என்னமோ உங்க அப்பாக்கு கொல்லி வைக்கிற மாதிரி ரொம்ப தான் ஃபீல் பண்ற. இப்ப மட்டும் நீ தீ வைக்கலனா உன்னையும் சேர்த்து வச்சு கொளுத்தி போட்டுருவேன். கொளுத்துடா. என்ன இது? இன்னும் சஞ்சய் வரலையே. என்ன ஆனாலும் சரி, வேஷத்தை கலைச்சிட்டு மாமாவை காப்பாத்திர வேண்டியதான். சஞ்சய் வந்திருக்கான். அந்த இடத்துக்கு சஞ்சய் எப்படி வந்தான்? சார் உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல? அப்பா அப்பா எழுந்துருங்க. வாங்க. பார்த்து சார். இதோ சார் பார்த்து பார்த்து. அப்பா அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு? அப்பா இங்க பாருங்க. அப்பா வாங்க. இதுவா அப்பா பார்த்து. அம்மா அம்மா அப்பா வந்துட்டாரா? அப்பா 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 பார்த்து மெதுவா வாங்க.
ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன். இதுவாப்பா பார்த்து நாங்கப்பா உட்காருங்க. உட்காருங்கப்பா. எங்க மெதுவா. உட்காருங்க. எங்க என்னங்க ஆச்சு? எங்க போயிட்டீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? டேய் பாபா எங்கடா போன? என்னாச்சுப்பா? சஞ்சய், என்னாச்சுடா இவருக்கு? இவர் மேல ஏன் பெட்ரோல் வாசனை அடிக்குது? யாரோ சில பேர் அப்பாவை கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்கம்மா. என்னது? என்னங்க? என்ன பாருங்க. அம்மா அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். என்னங்க? என்னாச்சுங்க உங்களுக்கு? யாருங்க உங்களை இப்படி பண்ணது? நான் தனியா போன் பேசிட்டு இருக்கும்போது யாரோ 2 பேர் என் முகத்துல மயக்க மருந்து வச்சு கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போயிட்டாங்களா? ஆமா. ரொம்ப நேரமா எனக்கு சுயநினைவே இல்லை. நான் எங்க இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. அது யாரு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஆளை பாத்தீங்களாங்க? அடையாளம் காட்ட முடியுமா? அவங்கள இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களாப்பா? கடத்துனது யாரு என்னன்னே எனக்கு தெரியல. அவனுங்க முகத்தை என்னால பார்க்க முடியல. ஆனா என் மேல ஒருத்தன் பெட்ரோல் ஊத்துனான். அவனை மட்டும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அவன் எப்படி பாருந்தா? அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க மாமா, அவனை கோவில் எங்கேயாச்சும் பாத்தீங்களா? எனக்கு அவன் முகம் நல்லா ஞாபகத்துக்கு வந்துருச்சு. யாருப்பா? இவன் தான். இந்த சண்முகம் தான் என் மேல பெட்ரோலை ஊத்தி கொல்ல பார்த்தான். இந்த சண்முகம் தான் என்ன கொல்ல வந்தவன். என்னங்க சொல்றீங்க? ஆமா ஆமா வேதா, இவன் தான் என்ன கொல்ல வந்தான். நான் நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன் இவன் செஞ்சிருப்பான். இங்கேயும் எங்கேயுமா திருட்டு முழி முழிச்சுக்கிட்டு கோயில சுத்தி வந்தான்ல, எனக்கு அப்பவே தெரியும். டேய், இன்னைக்கு ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன்டா. மாமா இருங்க, என்ன பண்றீங்க நீங்க? விடுங்க மாப்ள, இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. மாமா எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க அப்பாவே கொல்ல பார்த்திருப்பான். ஐயோ மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியாம நீங்களே ஏதாவது பிரச்சனை பண்ணாதீங்க. என்ன மாப்ள நீங்க விவரம் எல்லாம் பேசுறீங்க? உங்க அப்பா தான் தெளிவா சொல்றானே, இதுக்கு மேல என்ன வேணும்?
ஐயோ அது இல்ல மாமா. மாமா சண்முகம் நல்ல பையன் மாமா. இவன் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, அது இவனா இருக்காது. இல்ல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இவனே தான் அது. டேய் டேய் டேய், உண்மையை ஒத்துக்கடா. ஏன் 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 என்ன கொல்ல பார்த்த? உன்னை யார் அப்படி செய்ய சொல்லுது? நிறுத்துங்க. என்ன சொல்றீங்க நீங்க? சண்முகம் அப்படி பண்ணா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது வேதா? நான் பாதி மயக்கத்துல இருந்தாலும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இவன் தான் என்ன கொல்ல பார்த்தான். மயக்கத்துல இருக்கிறத வச்சு இவன் தான் எப்படி அங்கிள் சொல்ல முடியும்? ஏய், என்ன இவன் மாட்டிக்கிட்டா நீ மாட்டிப்ப நடிக்கிறியா? என்னங்க வேதா, இவதான் என்ன கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்கான். அதுக்கு உடந்தையா இருந்தது இவன். இவனை இப்ப விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் சொல்லிடுவான். அதத்தான் நானும் சொல்றேன். டேய் சொல்றா, உன்னை யார் அப்படி செய்ய சொன்னது? சார் நான் எதுவுமே செய்யல. சார் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. டேய், மரியாதையா உண்மையை சொல்லிடு. இல்லைன்னா கோயில்ல கூட பார்க்க மாட்டேன். இந்த இடத்துல உன்னை கொன்னே போட்டுருவேன். டேய், கூடவே இருந்து இப்படி குழி பறிக்கிறியே, ஏன்னா நல்லா இருப்பியா? டேய் சண்முகம், என்னடா நீயா எப்படி? அக்கா சத்தியமா நான் எதுவுமே பண்ணலக்கா. நான் சாரை காப்பாத்த தான் போனேன். அம்மா, அவன் சொல்றது உண்மைதான். அவன் நமக்கு ஹெல்ப் தான் பண்ணான். டேய் இல்லடா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடா. ஏய், இவன் தாண்டா அந்த இடத்துல தீ வச்சான். இவன் தாண்டா என்ன கொல்ல பார்த்தான். டேய், சூடத்தை பத்த வச்சு எடுத்துருவாடா. சரிப்பா. நீ எனக்கு தீ வைக்கலன்னு இந்த சூடத்தை அடிச்சு சத்தியம் பண்றா பார்க்கலாம். டேய், என்ன முழிக்கிற? இத உத்தமனாச்ச சத்தியம் பண்ணு. இவன் சத்தியம் பண்ண மாட்டான். ஏன்னா இவன் தான் என்ன கொல்ல பார்த்தது. இப்பவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இவனை உள்ள தள்ளுனா இவன் யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கான், இவன் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். தம்பி ஏன்டா தயங்கி நிக்கிற? உன் மேல தப்பு இல்லைன்னா சத்தியம் பண்ணு. பண்ணு. பண்றா சத்தியம். இந்த அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், சண்முகம் எந்த தப்புமே செய்யல. அப்பாவோட உயிரை காப்பாத்தினதே இவன் தான். போதுமா? நான் போய் சொல்ல மாட்டேன்னு நம்புறீங்களா? டேய் என்னடா? அப்பா தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. நீங்க பார்த்தது வேற யாரும், அது சண்முகம் இல்ல. அப்பா அவன் எந்த தப்புமே செய்யல, அவன் ஒரு அப்பாவி. அப்ப யார் எனக்கு தீ வைக்க பார்த்தது? விஜய், நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கம்ப்ளைண்டா எழுதி போலீஸ் கிட்ட கொடுத்துரு. இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சரிங்கம்மா. சண்முகம்,
நீ பண்ண உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அவர் உன்னை குற்றவாளின்னு சொன்னாலும் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை இப்ப உண்மையாயிடுச்சு. அவர் பேசின எதையும் நீ மனசுல வச்சுக்காத. சரிங்க மேடம். இன்னும் 10 நிமிஷத்துல பூஜையை முடிக்கணும், இல்லைன்னா தெய்வ குத்தமாயிடும். சீக்கிரம் வாங்க. அப்பா நீங்க வாங்கடா, வந்து வேற ட்ரெஸ் மாத்திக்கோங்க. வாங்கப்பா. வாங்கப்பா வாங்க. வாங்கத்த. என் கூட வா வா. டேய், உனக்காக எப்படி அந்த சஞ்சய் சத்தியம் பண்றான்? அவன் ஏன் உன்னை காப்பாத்தணும்? நான் அவருக்கு தீ வச்சத நீங்களே கண்ணால பாத்தீங்களா மேடம்? ஆமா. அப்பதான் சஞ்சய் வந்தாரு. அவர் வந்ததும் நானும் சந்திரமோகன் சாரை காப்பாத்துற மாதிரி டிராமா பண்ணேன். அத பார்த்து அவரும் என்ன நம்பிட்டாரு. அத மட்டும் நான் பண்ணலனா அப்புறம் நாம 2 பேருமே மாட்டிருப்போம் மேடம். என்ன வேதா மேடம் கூப்பிடுவாங்க, நான் போறேன். நிஜமாவே இவன் உண்மையதான் சொல்றானா இல்ல என்கிட்ட நடிக்கிறானா? தீர்காயுஷ்மான் பவா, தீர்க்க சுமங்கலி பவா, சர்வாபிஷ சித்திரஸ்து. மருமக 2 பேரும் மாலை எடுத்து கொடுக்கும். சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. க்ஷேமமா இருக்கும். திருமங்கலத்தை எடுத்து கொடுங்க. வித்யா, சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகுபத்ர லாபம் சததம் வத்சரம் தீர்க்கமாயு. தீர்காயுஷ்மான் பவா, தீர்க்க சுமங்கலி பவா, சர்வாபிஷ சித்திரஸ்து, சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. திருமங்கலத்துல பொட்டு வை. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. அம்பாள் பாதத்துல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கீங்க. எல்லா பிளானும் லாஸ்ட் மினிட்ல சொதப்புது. அந்த சந்திரமோகனை கட்டி வச்சிருந்த இடம் என்னையும் சண்முகத்தையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி அந்த இடத்துக்கு போனான்? இந்த அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், சண்முகம் எந்த தப்புமே செய்யல. அந்த சஞ்சய் சண்முகத்துக்காக சூடத்தை அடிச்சு சத்தியம் பண்றான். அவன் கேட்டா என்னென்னமோ கதை சொல்றான். இல்ல, எங்கேயோ இடிக்குது. கண்டிப்பா அந்த சண்முகம் ஏதோ ஒரு தப்பு பண்றான். உண்மையிலேயே அவன் ஏன் பக்கம் தான் இருக்கானாங்கிறத கண்டுபிடிக்க அவனுக்கு கண்டிப்பா ஒரு டெஸ்ட் வைக்கணும். இன்னும் கொஞ்சம் மேலே ஏத்து. ஓகேவா சார்? அப்படிதான், அப்படியே ஓட்டிடு.
சரி ரொம்ப சந்தோஷம்பா. Okay, இப்போ இப்பதான் அந்த வீட்டுக்கே ஒரு அழகு வந்திருக்கு.